ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்கணும்னா மல்லி வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய வெண்பா பார்த்திங்கன்னா மல்லி அம்மா தான் வந்து பொங்கல் வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய விஜய்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ராஜேஸ்வரி வந்து நான் தான் வந்து இந்த வீட்டோட மூத்த பொண்ணு, நான் தான் வந்து பொங்கல் வைப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே நம்முடைய அன்னபூர்ணியம்மா வந்து மாப்பிள்ளை நீங்கள் வந்து தர்ம சங்கடத்துக்கு வந்து ஆளாகாதீங்க, நானே வந்து ஐடியா சொல்கிறேன். பூஜை ரூமில் வந்து சாமிக்கு முன்னாடி வந்து சீட்டை குலுக்கி போட்டு அதில் யார் பேர் வருதோ அவங்களே வந்து பொங்கல் வைக்கட்டும், இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய வெண்பாவும் பார்த்திங்கன்னா இது சூப்பர் ஐடியாவாக இருக்குது, இதே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரஞ்சிதா வந்து நானே போயிட்டு பேர் எழுதிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவ பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரின்ற பேரே வந்து 2 ஷீட்லேயும் வந்து எழுதி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெண்பாவை வந்து கூப்பிட்டு போயிட்டு பூஜை ரூம்லேருந்து அந்த ஷீட்டை போட்டு எடுக்க சொல்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கடவுளுக்கே வந்து பொறுக்க முடியலைங்க. அதனால் வந்து இந்த ராஜேஸ்வரியோட பேர் தான் வந்து வந்ததுனால வந்து அது வந்து தண்ணியில் விழுற மாதிரி வந்து செஞ்சிடுறதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் வந்து என்ன பண்ணுறது அப்படின்ற யோசிக்கிறப்ப நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து ஐடியா கொடுக்குறாங்க. இந்த அடுத்த கேமுக்கான ஐடியா, இந்த கேமில் வந்து இந்த அன்னபூர்ணியம்மா வந்து சொன்ன மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து ஜெயிச்சிட்டா மல்லி வந்து பொங்கல் வைக்குவாங்க. அப்படி இல்லை இந்த ராஜேஸ்வரி வந்து ஜெயிச்சிட்டா நம்முடைய மல்லி வந்து இந்த வீட்டோட மூத்த மருமகன்ற ஸ்தானத்தை வந்து இழந்து அந்த ராஜேஸ்வரி வந்து பொங்கல் வைப்பாங்க. ஆனால் வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து நடக்கக்கூடாது. நம்மளுடைய வெண்பா வந்து ஆசைப்பட்ட மாதிரியே வந்து நம்முடைய மல்லி வந்து அந்த போட்டியில் வந்து அந்த கரும்பை வந்து உடைச்சி நம்முடைய வெண்பாக்காக வந்து பொங்கல் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இன்னொரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா அந்த கரும்பை வந்து உடைச்சிட்டு அப்புறம் வந்து ரஞ்சிதா இந்த பொங்கல் வந்து நமக்கு வந்து சிறப்பான பொங்கலாக வந்து இருக்குது, அதனால் வந்து இந்த பொங்கலை வந்து நம்ம வந்து அந்த மல்லி வந்து அசிங்கப்படுற மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த ரஞ்சிதா வந்து கரும்பெல்லாம் அவளால் உடைக்க முடியாதுன்னு நினைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா கரும்பை உடச்சி சும்மா மாதம் வந்து கெத்தை வந்து பொங்கல் வைக்க வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. அதே மாதிரி இந்த ராஜேஸ்வரி போட்டியில் வந்து தோத்துடுறாங்க. தோத்துட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்லிக்கு தாங்க வந்து ஃபுல் வெற்றி வந்து கிடைக்கிது. நம்முடைய விஜயமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம வெண்பா வந்து ஆசைப்பட்ட மாதிரியே வந்து எல்லாமே நம்மளுடைய மல்லிக்கு சாதகமாக நடந்து நம்மளுடைய மல்லி தாங்க வந்து பொங்கல் வச்சு கடவுளுக்கு வந்து படைக்க போகிறாங்க. மிச்ச மீதியை வந்து தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த ரஞ்சிதாவுக்கும் இந்த ராஜேஸ்வரிக்கும் பார்த்திங்கன்னா கடைசியில் நம்ம மல்லியோட கையால் தான் வந்து பொங்கல் வந்து கிடைக்க போகுதுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொங்கல் செஞ்சு மிச்ச மீதியை தூக்கி போடலாம் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு நம்மளுடைய மல்லி தாங்க மிச்ச மீதியை தூக்கி அந்த ராஜேஸ்வரிக்கு ரஞ்சிதாவுக்கு வந்து போட போகிறாங்க. இதே பார்த்திங்கன்னா இதே அவமானத்தோடு வந்து ரூமுக்குள்ளே போயிட்டு ஐயோ அம்மானு அழ போகிறாங்க. இனிமேல் இந்த மல்லிக்கு வந்து எல்லா நாளுமே வந்து நல்ல நாளாக இருக்குது. அவளை வந்து நம்ம எவ்வளோ தான் வந்து அசிங்கப்படுத்தலாலுமே வந்து அவள் மறுபடியும் வந்து விஜய்கிட்ட வந்து ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்கா. நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த மல்லியை வந்து விஜய்கிட்ட வந்து பிரிக்க முடியாது இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா என்ன ராஜ்யமோ நான் உங்களை நம்பிகிட்டே இருக்கேன், நீங்களே வந்து மல்லியும் விஜயமாக வந்து பிரிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து பிரித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய மல்லியும் விஜய் வந்து ஒரு காலத்துக்கு வந்து பிரிக்க முடியாதுங்க. நான் என்ன வந்து நம்மளுடைய விஜய் வந்து மல்லியை வந்து லவ் பண்ணுறாரு, கூடிய சீக்கிரம் பொண்டாட்டின்னு கூப்பிட்டு வருவாங்க. சப்ஸ்கிரைப்